ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு நெருக்கடிகளை அளிப்பதுடன் பாகிஸ்தானுடன் நெருக்கம் காட்டி வருகிறார். இதன் பின்னணியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார் அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகனின் முன்னாள் உயர் அதிகாரி மைக்கேல் ரூபின். இருபத்தைந்து 50 என ஏலம் விடுவது போல இந்தியாவுக்கு வரிகளை அதிகரித்துள்ளார் ட்ரம்ப். உலகிலேயே ட்ரம்ப் அதிக வரி விதித்த 2 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் பாகிஸ்தானுடன் அதிக நெருக்கம் காட்டி வருகிறார் ட்ரம்ப். இது அமெரிக்காவின் போக்கில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றமாக உள்ளது. ட்ரம்பின் இந்த போக்கை கடுமையாக சாடியுள்ளார் பென்டகன் முன்னாள் உயரதிகாரி மைக்கேல் ரூபின். ட்ரம்ப் உண்மையில் ஒரு வியாபாரி, ரியல் எஸ்டேட் தரகர், குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறார். அவரது செயல்பாடுகளில் ஒழுக்கம் எதுவும் இருக்காது. கொள்கை என்பதெல்லாம் அவரிடம் கிடையவே கிடையாது என சாடுகிறார் ரூபின். இந்தியா மீதான அவரது நடவடிக்கைகளுக்கு தங்கள் நாட்டின் வணிக நலன், பிரிக்ஸ் அமைப்பின் மீதான கோபம் மட்டுமே காரணமல்ல என்றும், எப்பாடுபட்டாவது நோபல் பரிசை வெல்ல வேண்டும் என்பதே ட்ரம்பின் பெரு விருப்பம் என்றும், தான் ஒபாமாவை விட, ஜிம்மி கார்ட்டரை விட, கிளின்டனை விட மேலானவன் என உலகிற்கு காட்ட அவர் விரும்புவதாகவும் கூறியுள்ளார் ரூபின். ஆனால் பாகிஸ்தானுடனான போர் நிறுத்த விவகாரத்தில் தனது தலையீட்டுக்கு இந்தியா பிடிகொடுக்காதது அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை தந்துள்ளது. இதற்கான விலையைத்தான் இந்தியா தர நேரிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை தீர்க்க ட்ரம்ப் விரும்பினாலும் இவ்விவகாரத்தில் அவரது பார்வையே தவறாக உள்ளதாகவும் கூறுகிறார் ரூபின். பாகிஸ்தானுடனும் ஆசிம் முனீருடனும் எவ்வளவு நெருக்கம் காட்டினாலும் அவர்கள் சித்தாந்தங்களை மாற்றவே முடியாது என்றும் ரூபின் கூறுகிறார். ஆசிம் முனீர் சீருடையில் உள்ள ஒசாமா பின் லேடன் என்றும் சாடியுள்ளார் ரூபின். பாகிஸ்தான் ஒரு தோல்வியடைந்த நாடு என்று கூறியுள்ள ரூபின், முனீரின் அணு ஆயுத பயன்பாடு குறித்த பேச்சை அமெரிக்கா கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.